வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி பார்க்க போறோம். இந்த சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாயன்மார்கள்ல 4 பேர்கள் ரொம்பவும் சிறப்பித்து சொல்லப்படுது. அதுல சுந்தரர் அப்படிங்கிற ஒரு நாயனாருடைய கதையை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். அந்த நால்வர்ல சமயக்குறவர்கள்ங்கிற நால்வர்ல சுந்தரமூர்த்தி நாயனாரும் இருக்கார். இது பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஒரு நாட்டுல திருநாவலூர்ல சடையனார் இசைஞானியார் இந்த தம்பதிகளுக்கு குழந்தையா சுந்தரர் பிறக்கிறார். சடையனாரும் இசைஞானியாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பின்னால நாயனார் வரிசையில சேர்ந்ததுனாலதான் 63 நாயன்மார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்ற தாய் தந்தையும் இந்த இசைஞானியார் சடையனாருங்கிறவங்களும் இந்த 63 நாயன்மார்கள்ல அடைக்கலாம். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்று தந்தவங்கிறதுனால. அப்ப அப்படி பெற்று தந்தவங்களையும் சேர்த்து எல்லாரையும் ஒரு தாய் தகப்பன் பெற்றிருக்காங்க. ஆனா எப்படி இவங்களுக்கு மட்டும்னாக்கா இவர் அதிகம் இறைவனுடைய பற்றுதல எல்லாருமே பற்றுதலோடு தான் இருக்கும். இருந்தாலும் இவர் அதிகமான தேவார பதியங்கள் பாடினவர் அப்படிங்கிறதுனால இவரும் நாயனார் வரிசையில இருக்கிறார். இப்போ இவர் திருநாவலூர்ல பிறந்து வளர்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒரு நாள் தெருவுல விளையாடி கொண்டிருக்கும் போது நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற அந்த நாட்டு ராஜாவோட கண்ணுல பட இவரை சுந்தரரை தூக்கிட்டு போய் வளர்க்கிறார். அவர் அவ்வளவு அழகா இருந்தார் சிறு வயதிலேயே. அப்போ அவர் அழகுல மயங்கித்தான் சிவபெருமான் இவருக்கு சுந்தரர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்கார். இயற்பெயர் நம்பி ஆரூரன். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரன். அதை சுருக்கி ஆரூரன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி இருக்கும்போது அரசர் அவரை கொண்டு போய் வச்சு நல்லபடியா வளர்த்து ஒரு இளவரசனை போல போர்க்கலைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கிறார். இப்ப உரிய வயசுல அவர்கள் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி திருமணம் நடைபெற போகும்போது ஒரு வயதானவர் ஒரு ஓலையை காட்டி இவருடைய பாட்டனார் அவருடைய வழித்தோன்றல்கள் அத்தனை பேருமே எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்திருக்கார். அந்த வகையில சுந்தரமூர்த்தி நாயனாரும் எனக்கு சுந்தரரும் எனக்கு ஆரூரானும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி திருமணத்தை தடுத்து கூட்டிட்டு போயிருந்தார். கூட்டிட்டு போனவர் கோவிலுக்குள்ள போனதும் சிவபெருமான் கோவிலுக்குள்ள அவரை கூட்டிட்டு போறார். போனதும் இறைவன் மறைஞ்சிடுறார். அப்போ இவர் சுந்தரர் நினைக்கிறாரு நம்ம வந்தது இறைவன் தான் வந்திருக்காரு. கல்யாணத்தை கூட தடுத்து நிறுத்தி ஒரு நண்பனை போல நம்மள ஆட்கொள்றதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல் பித்தாபிரை சூழிங்கிற தேவார பதியத்தை பாடியிருக்கார். அதற்கு பிறகு இவர் ஊரா போய் இறைவனை தேவார பாடல்களால மகிழ்விக்கிறார். இப்படி இருக்கும்போது திருவாரூர்ல பறவையார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். அவருக்கு அவங்க மேல காதல் அவரை பறவையார திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் செய்த பிறகு கொஞ்ச நாட்கள்ல மறுபடியும் அவர் தன்னோட பயணத்தை மேற்கொள்கிறார். என்னுடைய மனைவிதான் நீ, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரா போறாரு. அப்படி போகும்போது திருவொற்றியூர் போறாரு. அங்கே ஞாயிறு அப்படிங்கிற ஒரு இடத்துல சங்கிலியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறார். அப்புறம் அந்த பெண் மேலையும் மையல் கொண்டு அவரையும் திருமணம் பண்ணிக்கிறார்.
திருமணம் பண்ணும்போது ஒரு சத்தியம் செய்யறார். அதாவது உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான சாட்சியா வச்சு சத்தியம் செய்யறார். செய்துட்டு அந்த திருவாரூர் ஊரை சேர்ந்த அந்த சங்கிலியாருடனேயே வாழ்க்கையை தொடர்றார். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல அவருக்கு பறவையார் நினைப்பு வருது. மனசு ரொம்ப வருந்துறாரு. நாம இப்படி திருமணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருந்தி அங்க பறவையார் இருக்கிற ஊருக்கு போக கிளம்புறார். திருவாரூர் தான். போக கிளம்பும் போது இவருக்கு 2 கண் பார்வையும் போயிருக்கு. அப்ப நம்ம சிவனை சாட்சியா வச்சு செய்து கொடுத்த சத்தியத்தாலதான் இது போயிருச்சு, கண் பார்வை போயிருச்சு, நான் அவரை பாடியே பார்வையை அடைவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ற. இப்படி ஒவ்வொரு கோவிலா போய்கிட்டு இருக்கும் போது காஞ்சிபுரத்துக்கு வந்தப்போ அவருக்கு ஒரு கண் பார்வை வந்துருது. அப்புறம் திரும்பவும் பயணம் மேற்கொண்டு பல சிவத்தலங்களையும் தரிசித்து அந்த ஒரு கண்ணாலையும் அகக்கண்ணாலையும் இறைவனை தரிசித்து இவர் திரும்பும் போது இவருக்கு இன்னொரு பார்வையும் வந்துடும். இவர் தன்னுடைய இறைவனை நண்பனாக வச்சு பாடியிருக்கார். தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரு தெய்வங்கிறதையும் தாண்டி நண்பன் அப்படிங்கிற முறையில அவரை நினைக்கிறார். இப்படி இருக்கும்போது இறைவனுக்கு இவர் யாருக்கிட்டையும் தானே இறைவன் கிட்ட வேண்டியதை கேட்டு பெறக்கூடிய அவர் சுந்தரர். இவர் கேட்டா அவர் கொடுப்பார். அந்த வகையில அவர் இறைவனுக்கு இவர் யார்கிட்டையும் எந்த பொருளும் வாங்கினாலும் பிடிக்காது. இப்படி பிடிக்காதுங்கும் போது இவர் ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மன்னனிடம் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது இவர் சிவகணங்களை எல்லாம் வேடர்கள் போல ஆக்கி அவரை சுந்தரர் ஒன்றும் செய்யாம அவர்கிட்ட இருந்த அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரும்படி செய்துடுறார். இப்படி வாங்கின பொருள் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் அதே ஊர் கோவில்ல பதிகம் பாடும்போது அவருக்கு திரும்ப இறைவன் அந்த பொருட்களை கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த கோவில்ல இன்னமும் அவர் மறைச்சு வச்ச ஒரு குழி, அந்த பொருட்களை மறைச்சு வச்ச ஒரு குழி இருக்கிறதாக சொல்லப்படும். பின்னர் பாத்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு ஊரா பாடி திருவாரூர் போகும்போது, அதாவது பறவை நாச்சியார் இருந்த ஊருக்கு போகும்போது கல்யாணம் பண்ணி விட்டு இருந்தார் இல்லையா, அங்க போகும்போது 2 கண் பார்வையும் கிடைச்சது. இவர் நிறைய பதியங்கள் எழுதியிருக்கார் இறைவனை பற்றி. அது இவரை நண்பராக கொண்டதுனால பல சித்திகள் கைவரப்பட்டிருக்கார். அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒரு 2-3 மட்டும் பார்க்கலாம். இறைவன் இவருக்கு தேவையானது இவர் இறைவன் தான் வாங்குவாரு. வேற யாரும் கொடுத்தா அது இறைவனுக்கே பிடிக்காது. இந்த வகையில சிவபெருமான் கொடுத்த பொற்காசுகள், ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை விருத்தாச்சலம் ஆற்றல போட்டுட்டு திருவாரூர் குளத்துல எடுத்தார். அங்கே போட்ட பைசா காசு இங்க இந்த குளத்துல இருந்து எடுத்திருக்கார். அது மாதிரி ஒண்ணு. அப்புறம் முதலை விழுங்கிய ஒரு சிறுவனை முழுமையாக அதுவும் 3 ஆண்டு வளர்ச்சியோட மீட்டு கொடுத்திருக்கார். இவருடைய சக்தியால இவர் நடந்து போகும்போது ஆற்றை கடக்க முயலும் போது காவிரி ஆறானது விரிந்து அவருக்கு வழிவிட்டிருக்கு. இது போக அவர் தன்னுடைய 18 வயதுல அவர் முக்தி அடைஞ்சிட்டார். அவர் முக்தி அடைய விரும்புறது சொன்னதும் இறைவன் வெள்ளை யானையை அனுப்பி அதுல ஏறி அவர் கைலாயம் போறார். 18 வயதிலேயே அவர் முக்தி அடைஞ்சிட்டார்.
இருந்தா இருந்திருந்தா இன்னும் நிறைய பதியங்கள் பாடியிருப்பார். பித்தா பிறை சூடி இது போல நிறைய பாடல்கள் பதியங்கள் இருக்கு அவர் பாடினது. இதுவரைக்கும் நீங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை சுருக்கத்தை பாத்தீங்க. நான் அதை விரிவாலாம் சொல்லல, கொஞ்சமே தான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம். இவர் ஒவ்வொரு ஊரா பாடி திருவாரூர் போகும்போது, அதாவது பறவை நாச்சியார் இருந்த ஊருக்கு போகும்போது கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்தார் இல்லையா, அங்க போகும்போது 2 கண் பார்வையும் கிடைச்சது. இவர் வந்து நிறைய பதியங்கள் எழுதியிருக்கார் இறைவனை பற்றி. அது இவரை வந்து நண்பராக கொண்டதுனால பல சித்திகள் கைவர பெற்றிருக்கார். அதுல பல விஷயங்கள் இருக்கு, ஒரு 2-3 மட்டும் பார்க்கலாம். இறைவன் இவருக்கு தேவையானது இவர் இறைவன் தான் வாங்குவாரு. வேற யாரும் கொடுத்தா அது இறைவனுக்கே பிடிக்காது. இந்த வகையில வந்து சிவபெருமான் கொடுத்த பொற்காசுகள், ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை விருத்தாச்சலம் ஆற்றல போட்டுட்டு திருவாரூர் குளத்துல எடுத்தார். அங்க போட்ட காசு இங்க வந்து இந்த குளத்துல இருந்து எடுத்திருக்கார். அது மாதிரி ஒண்ணு. அப்புறம் வந்து முதலை விழுங்கிய ஒரு சிறுவனை முழுமையாக அது 3 ஆண்டு வளர்ச்சியோட மீட்டு கொடுத்திருக்கார். இவருடைய சக்தியால இவர் நடந்து போகும்போது, ஆற்றை கடக்க முயலும் போது காவிரி ஆறானது விரிந்து அவருக்கு வழிவிட்டிருக்கு. இது போக அவர் தன்னுடைய 18 வயதுல அவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டார். அவர் முக்தி அடைய விரும்புறது சொன்னதும் இறைவன் வெள்ளை யானையை அனுப்பி அதுல ஏறி அவர் கைலாயம் போறார். 18 வயதிலேயே அவர் முக்தி அடைஞ்சிட்டார். இருந்திருந்தா இன்னும் நிறைய பதியங்கள் பாடியிருப்பார். பித்தா பிறை சூடி இது போல நிறைய பாடல்கள் பதியங்கள் இருக்கு அவர் பாடினது. இதுவரைக்கும் நீங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை சுருக்கத்தை பாத்தீங்க. நான் அதை விரிவாலாம் சொல்லல, கொஞ்சமே தான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.